எப்பா எப்படியோ பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்னா சேர்ந்துருச்சு. என்ன ஒரு சின்ன குறை, ஜெயிலில் இருக்கிற உன் தம்பி விடுதலையாகி வந்துட்டானா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பா வந்துருவான். ரொம்ப சந்தோஷப்பா. மா நேரம் வச்சுமா, வாமா வீட்டுக்கு போலாம். இருடா, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு எவ்வளவு கூச்சம் பாருங்க. ஐயோ அம்மா நீ வேற, என்னப்பா இவ்வளவு நேரம், வாங்க வீட்டுக்கு போலாம். அழகா மறந்தே போயிட்டேன். சம்மந்தி, சொல்லுங்க சம்பந்தி. டைம் ஆயிட்டு இருக்கு, நம்ம போய் ஜவுளி நகை எடுத்துட்டு வந்துருவோமா? சரி சம்பந்தி, அதுங்க சின்ன சிறுசுங்க, அதுகள் இஷ்டப்பட்டபடி அதுகள் போய் வாங்கிக்கட்டுமே, ஃப்ரீயா விட்டுருங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி புரியாம பேசுறீங்க? அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நம்ம அனுபவப்பட்டவங்க, நம்ம போனா சிறப்பா இருக்கும். ஐயா இருங்க, அவர் சொல்றதுதான் சரி. சின்ன சிறுசுங்க நாளைக்கு வாழ போறது அவங்க தான். அவங்களுக்கு பிடிச்சத அவங்கள போய் எடுத்துக்கிட்டுமே, இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. ஜோசியர் சொல்றது கரெக்ட் தானே? நடத்துங்க நடத்துங்க. என்னம்மா அவங்க சொல்றது சரிதானம்மா? எதுக்கும் போயிட்டு அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பொண்ணு கையில கொடுத்துருமா. அவங்க இஷ்டத்துக்கு எது வேணும்னாலும் வாங்கிட்டு வரட்டும். நகை, ட்ரெஸ், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வரட்டும். சரியா? அண்ணே, என்னண்ணே, என் பையன் எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பாக்குறான். அவன் பொண்டாட்டிக்கு அவன் நகை வாங்கி கொடுக்க மாட்டானா? என்னம்மா பிரிச்சு பேசுற? அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வரட்டுமே. ஐயோ அம்மா, எனக்கு இதை பத்தில ஒன்றும் தெரியாதுமா. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் எடுத்துங்க, ஆளை விடுங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு. வரேன். ஏ மாப்பிள, இருங்க இருங்க இருங்க. மாப்பிள்ளையோட போமா, போய் அனுப்பி வச்சுட்டு வாமா. என்ன போலாமா? வேணாங்க. சிவா வேலை விட்டு இல்லைனாலும் இதில் ஒன்றும் குறைச்சல்லடா. ஹலோ, சொல்றா, எனக்கு 10 லட்ச ரூபா வர வேண்டியது இருக்கு. வாங்கிட்டியா? ஏய், செக்கா வாங்கிறாத, ஹாட் கேஷா வாங்கிரு. வாங்கி என் அக்கௌண்ட்ல போட்டுரு. உன் அக்கௌண்ட்ல போட்டுறாதரா. நான் ஊர்ல தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கல்யாணம், அதை முடிச்சு தான் நான் வருவேன். எனக்கு அதான் முக்கியம். உன் கூட படிச்ச பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகி புள்ள பெற்று அப்பன் ஆயிட்டானுடா. இந்த பாரு பக்கத்து வீடு உன் ஃப்ரெண்டு, அவனுக்கு விடிஞ்சா கல்யாணம், அவனுக்கு கொஞ்சம் நாள்ல அப்பா ஆயிடுவான்டா. அவங்க அப்பனுக்கு பொறுப்பு இருக்கு, உனக்கு இருக்க அந்த பொறுப்பு? நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன்? நாளைக்கே நயன்தாரா மாதிரி ஒரு அழகான பொண்ணா பாரு, உடனே நான் தாலி கட்டுறேன். அவனுக்கு பொண்ணு கொடுக்குறேங்கிறான். என் மச்சாட்ட போய் பொண்ணு கேட்டா அவன் என்ன சொல்றாப்புல தெரியுமா? என் புள்ள என்ன வேலை பாக்குறான்னு கேக்குறான்டா. அது போட்டு என் தங்கச்சி பொண்ணை போய் கேட்டா அது கேக்குறப்பல மாப்பிள்ள என்ன சம்பாதிக்கிறான்னு. எதை சொல்லிடா உனக்கு நான் பொண்ணை கேக்குறது? என்ன தாம்பல. அப்பா, அண்ணன் கை நிறைய சம்பாதிக்கிறான்னு சொல்லுங்கப்பா. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. நீ ஒரே ஒரு பொய்ய சொன்னா 1 இன்ச் குறைஞ்சிருக்கா? சொல்ற இவ்வளவு நாள் என்ன உண்மையை சொல்லியா வாழ்ந்துட்டு இருக்க? என் புள்ள கை நிறைய சம்பாதிக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஊரெல்லாம் பொய் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ நிறைய கடன் வாங்கி வச்சுக்கேன்னு சொன்னாதான்டா எல்லா பையிலும் நம்புறான். நீ சம்பாதிக்கிறேன்னு சொன்னா எவன்டா நம்புறான்? தருதல அண்ணே, அப்பா உன்னை தலைன்னு சொல்றாரு. என்ன தலை மாதிரியே ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவேன்னு. அது என்னுடைய திறமையையும் என்னுடைய எதிர்காலத்தையும் கரெக்டா கணிச்சது என்னோட தங்கச்சி தான். ஆளு சைஸ்ல தான் சின்னதா இருக்காளே தவிர அறிவுல பெருசு. பாத்துக்கோ. பார்க்கதான்டா போறேன். ஒரு நாள் இந்த ஊர்ல அம்மா தயேன்னு பிச்சை எடுக்க போறேன். அதுல பார்க்கதான்டா போறேன். அதை நானும் பாக்குறேன், ஒரு தங்கச்சியும் பார்க்கதான்டா போறேன். நிறுத்து. நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? இந்த சொத்து பூரா எங்க தாத்தா சொத்து பேரனுக்கு தான். நாளைக்கு நீ என்ன பகச்சுக்கிட்ட, நான் உன்னை ரோட்ல உட்கார வச்சிருவேன். அப்புறம் நீ தான் ரோட பிச்சை எடுக்கணும். ஜாக்கிரதை. பெத்த அப்போட பிச்சை எடுக்க விட்டுறாதரா. தெரியுதுல்ல? அப்ப அடங்கு. எப்ப பார்த்தாலும் அப்பா புள்ள சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே. புள்ளைய பார்த்தா பாருமா, நீயே பாரு. நீயே புத்திமதி சொல்லுக்கா. எப்பெல்லாம் இவன் வெளியூர்ல இருந்து வரணும் அப்பெல்லாம் இவர் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காருக்கா. இவ சப்போர்ட் தான் எப்பவுமே. எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. எதுக்கு இலைய எடுக்கிறதுக்கு? இல்லப்பா, சாப்பிட. எப்ப பார்த்தாலும் அவரை கூட்டு போங்க, நைட்ல இருந்தே சாப்பிடல. போயிடுச்சு. ஆமா, கரைஞ்சு போயிட்டான் ஐஸ் கட்டி மாதிரி. சரி சூடா இருந்த போது போ, கொட்டிக்க. நான் போறேன்டா, நீயும் வாடா. சிங்கிளா தான் வரும், எனக்கு தெரியும். நீ போ. அப்ப என்ன பண்ணின்றியா? புரிஞ்சுக்கிட்டா சரி போ. உன்னை பெத்ததுக்கு ஒரு மூட்டை அரிசியை பத்திருக்கலாம்டா. அதையும் ஒரே வாரத்துல தின்னு தீர்த்துட்டு இருப்ப. ஏய் மாப்ள, இங்க வாடா. என்னடா? இங்க வாடா சொல்றேன். ஏய், நீ இறங்கி வாடா. வாடா மாப்ள, சாப்பிடலாம். நாம என்னைக்கிடா சரக்கு போடாம சாப்பிட்டுருக்கோம். டே வைக்கல. ஆனா நீங்களாவது என்ன வக்கீல்னு சொல்றீங்களே. நான் ஒன்றும் சொல்லலை, வைக்கல ஒழுங்கா அள்ளுன்னு சொன்னேன். நான் கூட தான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் எங்கே நடந்துச்சு? ஆசையை பாரு. என்னடா? ஏய் மாப்ள, சாப்பாடு ரெடி ஆச்சுடா, வாடா சாப்பிடுவோம். ஏய், நம்ம சாப்பிட்ற ஸ்டைலே வேறடா. வாடா, ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். வாடா. டே புது மாப்பிள்ள, ஏன்டா அப்படி இருளடைஞ்சு போயிருக்க? அப்படியே சும்மா தெம்பா இருக்க வேண்டாம். என் நிலைமை வீட்டுக்கு தான் புரியல, உங்களுக்கு மாடா புரியல. டேய் வாடா, ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டுக்கலாம்டா. வாடா, பாத்துக்கலாம். வாடா, கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும்.
டேய் பசுபதி, சொல்றா. மாப்பிள்ளை ரொம்ப டல்லா இருக்கான், அவனை கொஞ்சம் தெம்பேத்துவான். போயிட்டு ஆளுக்கு 2 பீரு, ஒரு ஃபுல்லு பிரியாணி, சைட் டிஷ் எல்லாம் வாங்கிட்டு வா. பண்ணண்டா. பணத்தை ஜிபே பண்ணி விட்டுறேன். சரிடா. பீர் நல்லா கூலிங்காக இருக்கட்டும்டா. ஏய், இப்போ ஏன் மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்துருக்க? ஆக்சுவலாக உனக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுது? ஒரு 2-3 லட்ச ரூபா தேவைப்படுது மச்சான். 3 லட்சம் தானே? அட ஏன்டா நீ வேற. உனக்கு எத்தனை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? முருகன், கார்த்திக், கோகுல், ரமேஷ், வினோத், ஒரு 10 பேர் இருப்பாங்கடா. 10 பேர் இருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு ஃபோன் போட்டுக்கல. ஆளுக்கு 50,000 ரூபா போட்டானுங்க. ஆளுக்கு 50,000 ரூபா போட்டாங்க, 5 லட்ச ரூபா வந்துருமாடா. ஏங்க போலாமா? போலாம். இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஹலோ ஹலோ முருகன். சொல்ற மாப்ள. மச்சான் எனக்கு விடிஞ்சா கல்யாணம். தெரியும்டா, வாழ்த்துக்கள்டா. நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் மச்சான். கவலையே படாத, குடும்பத்தோட வந்துடுறோம் மச்சான். சரி, ஒரு 50,000 ரூபா அர்ஜென்ட்டா தேவைப்படுதுடா. ஐயோ, 50,000 கேட்கறாண்டி. என்ன மச்சான் கேட்ட? ஒரு 50,000 ரூபா பணம் போட்டு விடுறா. கொஞ்சம் வேலை இருக்கேன், அப்புறமா கொடுட்டுமா? கொஞ்சம் பிஸி மச்சான். மச்சான் டேய். என்னடா? இல்ல மச்சான், கேஷா செக்கா? கொஞ்சம் பிஸியா இருக்கான. அப்புறம் பிஸியா இருக்கானா? சரி, அடுத்தவனுக்கு போடு, யோசிக்காத. ஹலோ, நான் பிஸியா இருக்கிறேன்பா. எங்கடா போன? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். பார்க்கலாம் தான் வெளியில வரேன். அது இருக்கட்டும், துபாய் மாமா எங்கம்மா? ரொம்ப நேரமா தேடுறோம், ஆளையே காணோம். அந்த கேனப்பையில நீ எதுக்குடா தேடுற? அவனே பெரிய லூசு. அவன் பெத்து வச்சிருக்கானே 2 குரங்கு. அதுங்க படுத்துற பாடு இருக்கே, சுத்தமா தாங்கவே முடியல. அவன் தூங்கும் போது அப்படியே கல்ல போட்டு. ஐயோ, கல்ல போடியா? ஏய், என்ன சொன்ன? என் தலையில கள்ளத்துக்கு போட போறியா? உனக்காக கோயில் குளமா அலைஞ்சு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் பண்ணி வச்சேனே, அதை மறந்துறியா? அது மட்டும் இல்லாம நீ குழந்தை பெத்தப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தூக்கி தோல்ல போட்டுட்டு கோயில் குளமா அலைஞ்சு டாக்டர் எல்லாம் போனேனே, அதை மறந்துட்டியா? என்ன போய் கொலை பண்ண பாத்தியே, நன்றி கேட்டவளே, நீ நல்லா இருப்பியா? ஐயோ மாமா, ரிலாக்ஸ் மாமா. ஆன்டி கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம், தன் மனசுல இருக்கிற ஓப்பனா சொல்லிடுவாங்க. சும்மா லூசு போயல எரியிற விடக்குல தண்ணியை ஊத்துறான். சும்மா இதெல்லாம் தமாசு, பொல்லாத தமாசு. போடி நீ போ, நான் வீட்டை விட்டு போறேன். மாமா, அம்மா ஏதோ பேசிட்டு போறாங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டேன். விடுமா? இல்ல, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். மாப்பிள்ள இவ கொண்டாலும் கொண்டுருவா, நான் போறேன். நயன்தாரா, திரிஷா, வாங்கடி போலாம். அவசரப்பட்டு சும்மா இருக்கியா? 15, 16, 17. என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. டாக்டர் டெய்லி சைக்கிளிங் போட்ட சொன்னாரு, அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரோட்ல போய் ஓட்டுனீங்க, உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆட்டிட்டு இருக்க கூடாது. போய் உள்ள. சரி போய. சரிதான் போட. தொல்லை தாங்க முடியலன்னா இன்னொரு தொப்பி வேற. அப்புறம் துபாய் மாமா, எங்களுக்கு இப்ப அர்ஜென்ட்டா சிவாக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. இப்ப கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலைல டான்னு உங்களுக்கு திருப்பி கொடுத்து. எனக்கு 20 லட்சம் ரூபா அர்ஜென்ட்டா தேவைப்படுது. இப்ப கொடுத்தீங்கன்னா காலையில கொடுத்துருவேன். காமெடி பண்ணாதீங்க மாமா, சூழ்நிலையை புரிஞ்சுங்க. நீங்களும் கிண்டல் பண்ணாங்க, ஏன் நிலைமையை புரிஞ்சுக்கிங்க. மாமா, உங்க 2 பொண்ணுக்கு நானே தாலி கட்டுறேன், கொஞ்சம் உதவி பண்ணுங்க மாமா. நான் உதவி பண்றேன். முதல்ல என் 2 பொண்ணு கழுத்துல நீங்க தாலியை கட்டுங்க, அதுக்கப்புறம் இந்த சொத்து உங்களுக்கு தானே. துபாய் மாமா கர்ண மாதிரி, கர்ணனுக்கு கவச கொண்டால மாதிரி மாமாக்கு தொப்பியும் விட மாட்டாரு, தொட்டியையும் விட மாட்டாரு. கரெக்டா சொன்னீங்க. டேய் மச்சான், பெரிய ரவுடிகிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ரைஸ் மில் கூட்டு வந்திருக்க. ரவுடிக்கும் ரைஸ் மில்க்கு என்னடா இருக்குது? டேய், பார்க்க தாண்டா இது ரைஸ் மில்லு, உள்ள நடக்கிற பிசினஸே வேற. விடு, நான் பேசிக்கிறேன், நீ கம்முனு வா. அண்ணா வணக்கண்ணா. வயா நல்ல பாலே, என்ன இந்த பக்கம்? ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டா ஒரு 3 லட்ச ரூபா தேவைப்படுது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இத பாரு பாலே, எங்களை பத்தி தெரியல உனக்கு? தெரியும்ண்ணா. எங்க சம்பந்தப்பட்ட தொழில் செய்யாம 10 பைசா வாங்க முடியாது எங்க அண்ணன் கிட்ட. தெரியல உனக்கு? தெரியும், நான் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். என்னண்ணா, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தாடி வச்சிருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. டேய், நானும் தான்டா. டேய், தாடியை பென்சில் வரைஞ்சுன்னு வந்திருக்க, பேசாமறா. என்னடா தொழில் கிளின்றாரு, இது வில்லங்கத்துல மாட்டி விட்டாதடா. டேய், நான் இருக்கல, நீ ஏன்டா கவலைப்படுற? உனக்கு பணம் தானே தேவை, நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு. என்ன பாலே, பையன் ஏதோ கிசு கிசுன்றான். இல்ல, உங்க செயின் நல்லா இருக்கான், இன்னும் 2 செயின் போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்றான். இன்னும் 2 ஆர்டர் குத்துக்கிறான், வந்துடும். சரிண்ணே. தம்பி யாருன்னா அல்ல கையா, ரொம்ப காஞ்சி போயிருக்காப்ல, கொஞ்சம் சோறுகீரை வைக்க கூடாது. அவங்க கிட்ட ஒரு அடி வாங்கி பாரு, அவன் அல்ல கையா நொல்ல கையான்னு அப்புறம் தெரியும் உனக்கு. நாங்க ஏன்னா அவங்க கிட்ட அடி வாங்க போறோம்? நீங்க துட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டு போயிட்டே. சரி, வெளியே போய் வெயிட் பண்ணு, அண்ணன் கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன். கொஞ்சம் நல்ல செய்தியா சொல்லுண்ணே. சரி சரி அண்ணா, இவெல்லாம் சரிப்பட்டு வருவானா? இரா பாப்பா. என்னடா இப்போ உனக்கு திருப்தியா? டேய், தேவையில்லாம எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுறாதடா. இவங்களாம் பார்த்தா ஏதோ தப்பா தெரியுதுடா. டேய், ஆமாடா, அவன் சொல்ற யோசிடா. டேய், இவங்கெல்லாம் ஆள் கடத்தல் கும்பல்டா. டேய், என்னடா சொல்ற? ஏன்டா டென்ஷன் ஆகுற? நம்ம ஆளை கடத்தி கூட்டு வந்து விட்டா போதும், அவங்க நமக்கு பணம் கொடுத்துருவாங்க, நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடும், மற்றதை அவங்க பார்த்துக்க போறாங்க.
அண்ணா வேணா வணக்கண்ணா. பலே அண்ணா ஓகே சொல்லிட்டாரு சரியா 2 பேரும் ஒழுங்கா தோட்டத்துக்கு வந்துருக்கோம் சரிண்ணா ஓகேவா ஓகேண்ணா, ஓகேண்ணா. கரெக்டா நீ வந்துருங்க அதிர்ஷ்டசாலிடா ஓகே ஆயிடுச்சு